மாமா எல்லார் முன்னாடி திட்டார் அத்தை அப்படின்னதும் எல்லார் முன்னாடி என்ன மயில் வேற சிரிக்கிறாங்கன்னு, மயில் சிரிச்சால் அடி அவள் தாண்டி எல்லார் முன்னாடியும் நீ பீச்சு போனதை மாமா கிட்ட சொல்லிட்டா அப்படின்னு மீனை கோவத்தோட இன்னைக்கு அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க திட்டுறதுக்கு. டக்குன்னு வந்து உள்ளேயே மயில் வந்துடுறாங்க. ரூமில் வந்துட்டு உங்களுக்கு என்ன நான் சுடுதண்ணி போட்டு தரட்டுமா, நீங்கள் வந்து டயர்டாக வந்திருப்பீங்களா அப்படின்னது. உடனே மீனை வந்து இந்த ஓவர் ரியாக்ஷன் பண்ணுற வேலைலாம் என்கிட்ட வேண்டாம், தேவையில்லாத வேலைலாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு. நான் என்ன செஞ்சேன்னா மாமா எங்களை திட்டிட்டு இருக்காங்க, நீங்களாட்டு சிரிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு மீனை வந்து திட்டுறாங்க. சும்மா தான் காமெடி பண்ணதுனால சிரிச்சேன். அது எங்களை திட்டுறது உங்களுக்கு காமெடியாக தெரியுதா, இப்படி பண்ணுற வேலைலாம் என் விஷயத்தில் நீங்கள் தலையிட்டு இருக்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க, தேவையில்லாமல் பண்ணாதீங்க மயில் மயில் அக்கா அப்படின்னு சொல்லி வேகமாக மயில் மாதிரி மீனா வந்து கிண்டல் பண்ணி டக்குன்னு கும்பிடு போட்டு சொல்கிறாங்க. உடனே இது ரொம்ப நோஸ்கட் ஆயிடுது மயிலுக்கு. அப்புறம் வந்து ராஜியை காட்டுறாங்க. கதிர் வாங்கி கொடுத்த சுடிதாரை போட்டு சூப்பராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ரசித்து வந்து ராஜி சுடிதார் போட்டிருக்கிறாங்க. வெளியில் வந்து மீனா கிட்ட வந்து இது யார் வாங்கி கொடுத்த சுடிதார் தெரியுமா அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யார் கதிர் வாங்கி கொடுத்ததா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ராஜி வந்து ஆமான்னு சந்தோஷத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. மீனாவும் ராஜி சந்தோஷமாக சுடிதாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.